ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. Hi students, it's Faisal. Have a good day. இப்போ லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சாப்டரில் யூனிட் 4 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ அதனோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8th ப்ராப்ளம் வந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். சால்வ் டி ஸ்கொயர் minus d dash minus 2d dash square plus 2d plus 2d dash into z equal to 0. Okay fine. இப்போ இதே மாதிரி நம்ம 5th ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம். அதனோட டிட்டோ இது. ரைட் ஹேண்ட் சைடு 0 இருக்கு. ஸோ இப்போ நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்க போது, பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடையாது. ஸோ இந்த டைப் ஈக்குவேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் டிகிரி, அதுக்கப்புறம் ஒரு 2 டிஃபரன்சியேஷன், அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டிகிரி. இது எல்லாமே 2 டிஃபரன்சியேஷன், 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடியது. அடுத்த 2 டைமும் ஒரு டைம் தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். இது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் ஆகும், இது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் ஆகும். தட்ஸ் வை இது வந்து நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அப்போ இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன்ஸ் அப்புறம் ஒன்னா சேர்த்து எழுதிக்குமா? இப்படி எழுதுவோமா? டி ஸ்கொயர் மைனஸ் டி டேஷ் மைனஸ் 2d டேஷ் ஸ்கொயர். இந்த ரெண்டு 2 காமனாக வெளியில் எடுத்தாச்சுன்னா டி பிளஸ் டி டேஷ் மொத்த டேர்ம் இன்டூ இசட் ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் இருக்கும் இல்லையா, அந்த பேட்டர்ன் எழுதிக்கிறேன். எம் ஸ்கொயர் மைனஸ் எம் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை மட்டும் நான் தனியாக கன்சிடர் பண்ணுறேன். எம் ஸ்கொயர் மைனஸ் எம் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 வேணும், ஆட் பண்ணால் மைனஸ் 1 வேணும். ஸோ அப்போ 1 2 பண்ணால் 2 கிடைச்சிரும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2, ஆட் பண்ணால் மைனஸ் 1. இங்கே மட்டும் மைனஸ் போட்டுக்கலாமா? 2 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 கிடைக்கும், 2 ஆட் பண்ணால் மைனஸ் 1 கிடைக்கும். அப்போ எம் பிளஸ் 1 அப்படின்னு ஒரு ஃபேக்டர், எம் மைனஸ் 2 ஒரு ஃபேக்டர், இந்த 2 தான் 0. இதை வந்து ரஃப் ஒர்க் மாதிரி நீங்கள் தனியாக செஞ்சு வச்சுக்கோங்க, ப்ராப்ளத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. சரியா? பட் இப்போ என்ன செய்யணும்னா, இந்த டைமை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதணும் இல்லையா? அப்போ என்ன செய்யுங்க, இந்த எம்முக்கு பதிலாக டி போடுங்க, அடுத்த டைமை டி டேஷால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, டி பிளஸ் டி டேஷ் ஒரு டைமு, டி மைனஸ் 2d டேஷ் செகண்ட் டைம் d டேஷால மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சரி, ஓகே. இந்த டேர்முக்கு பதிலாக 2 ஃபேக்டர்ஸ் எழுதியாச்சு. பிளஸ் 2 இன்டூ டி பிளஸ் டி டேஷ் இன்டூ இசட் ஈக்குவல் டு 0. இந்த 2 இன்டூ டி பிளஸ் டி டேஷ் இன்டூ இசட். இப்போ இங்கே ஒரு டி பிளஸ் டி டேஷ், இங்கே ஒரு டி பிளஸ் டி டேஷ், ஒரு டி பிளஸ் டி டேஷை காமனாக வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது ஒரு டி மைனஸ் 2d டேஷ் பிளஸ் இங்கே ஒரு 2 மட்டும்தான் இருக்கும், இது வெளியில் போயிடுச்சு, into z equal to 0. Okay. So இப்போ இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர், into z equal to 0. நம்ம நார்மலா இதுக்கு முன்னாடி இதே நிறைய ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், அந்த டைப்புக்கு வந்துருச்சு. அப்போ இந்த 2 ஃபேக்டர்ஸையுமே நம்ம என்ன செய்யணும், நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம் பேசிஸ்க்கு கொண்டு வரணும். ஜென்ரல் ஃபார்ம் பேசிஸ் கொண்டு வந்தா முதல்ல டி, இந்த ஃபேக்டர்ல டி இருக்கணும், டிக்கு அடுத்து மைனஸ் டி டேஷ் தான் வரணும். அப்போ இந்த பிளஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 டி டேஷ் எழுதிக்கலாமா? ரைட். அடுத்து பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் இங்கே இல்லாதனால நான் 0ன்னு போடுறேன். சார் மைனஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வரணும், அந்த கான்ஸ்டன்ட் நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டி ப்ராப்பராக மைனஸ் இருக்கு, அப்படியே வச்சுக்கலாம். இந்த பிளஸ் 2 வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 எழுதிக்கணும், இன்டூ இசட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மைனஸ் 1 M1, இது C1, இந்த 2 வந்து M2, இது வந்து C2. ஓகே. ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, ஹியர் M1 equal to minus 1, C1 equal to 0, M2 equal to 2, இந்த மைனஸ்க்கு அப்புறம் வர்றது 2, C2 equal to minus 2, C2 equal to minus 2. அப்போ டைரக்டாவே காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதுவோமா? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் equal to e power C1x 0x f1 of y plus m1x, m1 வந்து minus 1ங்கிறதுனால minus x, plus e power C2x minus 2x f2 of y plus m2x plus 2x. இவ்வளவுதான் நம்மளுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஸோ இங்க ஹியர் RHS வேல்யூ வந்து 0, அப்போ that implies PI equal to 0. அப்போ therefore general solution of Z equal to only complementary function. That is Z equal to complementary function e power 0x, anything power 0 1, அதனால அதை விட்டுறலாம். f1 of y minus x plus e power minus 2x
f2 of y plus 2x is the required solution. இந்த கடைசி z equal to எழுதணும் இல்லையா ஜெனரல் சொல்யூஷன், இதை கண்டிப்பாக எழுதணும்ப்பா, இதுக்கு மார்க் உண்டு. சரியா? ஸோ அப்போ இதை கண்டிப்பாக எழுதுற மாதிரி இந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே.